கடவுள் இங்க எல்லாருக்கும் சமமா தான் இருக்காரு. கடவுள் எனக்கு ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி கிடையாது. கடவுள் அனைவருக்கும் சமம். ஆனா நம்முடைய செயல்பாடுகள் தான் அதை மாத்தி அமைக்குது, பிரிவினையை கொண்டு வருது. அந்த பிரிவினையை போக்குறதுக்கு தான் ஓங்கார குடில அந்த பயிற்சிகளை கொடுக்கறாங்க. அப்ப நாம பூஜை செய்கிறோம், பிரம்ம முகூர்த்த வேளையில பூஜை செய்கிறோம், புண்ணியங்கள் செய்யறோம், மற்ற உயிர்களோடு அன்பு பாராட்டி பழகிறோம். அவங்க மேல பொறாமை இருக்கும், பொறாமை வரும், அது இயல்பு, மனித இயல்பு. ஆனாலும் இந்த பொறாமையை எப்படி போக்கிக் கொள்றது? இப்படி வரக்கூடிய நேரங்கள்லாம் மந்திரங்களை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க, இத சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவோம் அப்படின்ட்டு நாங்க ஆரம்பிச்சோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி பெறப்பட்டு அவங்களுடைய வருமானத்துல அவங்க காலையில எந்திரிச்சவனே நாமத்தை சொல்றாங்க, வேலைக்கு போறதுக்கு முன்னுக்கு பூஜை செஞ்சுட்டு போறாங்க, வருமானம் எடுத்தவனே தர்மத்துக்கு முதல்ல எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. இப்படி இந்த செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குருநாதர்கிட்ட இருந்து